வணக்கம். ரகசிய சங்கங்கள், புதிய உலக ஒழுங்கு, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட உண்மையா? வாங்க, இன்னைக்கு வரலாறுல இருக்கிற சில மர்மமான பக்கங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எப்போவாவது அமெரிக்க டாலர் நோட்டை பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு பிரமிட் இருக்கும், அதுக்கு மேல தனியா ஒரு கண் மிதக்கும். பார்த்திருக்கீங்களா? அது என்ன? சும்மா டிசைனுக்காகவா? இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கா? ஏன்னா இந்த சின்ன ஒரு படத்துல இருந்து தான் உலகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு பெரிய பெரிய கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாகுது. சரி, அப்போ இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர், அதாவது NWOனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மெகா கான்ஸ்பிரசி தியரி. அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சில பணக்காரங்க ஒரு ரகசிய டீம் மாதிரி சேர்ந்து நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு தெரியாம எல்லா நாடுகளையும் ஒண்ணாக்கி ஒரே ஒரு உலக அரசாங்கத்தை கொண்டு வர போறாங்க. அதுவும் ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கும்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. அப்போ இந்த சதி திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க? இந்த தியரி படி கேபிள்னு சொல்லப்படுற ஒரு ரகசிய குழு இருக்கு. இதுல உலகத்தோட பெரிய பெரிய தலைங்க, பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் உலகத்துல நடக்கிற பெரிய விஷயங்களை, போர், பொருளாதார நெருக்கடி, ஏன் நாம சந்திச்ச பெரிய நோய் தொற்றுகளை கூட அவங்களே திட்டமிட்டு உருவாக்குறதா சொல்லப்படுது. எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? மக்களை ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் வச்சுக்கிட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களோட ஒரே உலக அரசாங்கத்தை கொண்டு வரதுதான் அவங்களோட ஒரே நோக்கம். இந்த மாதிரி உலகத்தை ஆள போற ரகசிய குழுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர பேரு ஃப்ரீ மேசன்கள். சரி, இவங்கள பத்தி எக்கச்சக்க கதைகள் இருக்கு. எது கட்டுக்கதை, எது நிஜம்? வாங்க, வரலாறு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். முதல்ல சொல்ற விஷயம், ஃப்ரீமேசன்கள் ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதாவது ஒரு ரகசிய சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவங்க ரகசியங்களை கொண்ட ஒரு சங்கம். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்னு கேக்குறீங்களா? பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்களோட மீட்டிங் நடக்கிற இடங்கள், அதாவது அவங்க லாட்ஜ்கள் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். யார் யார் உறுப்பினர்கள்னு பெருசா ரகசியம் கிடையாது. ஆனா அவங்க மீட்டிங்குள்ள என்ன சடங்குகள் செய்றாங்கன்றது மட்டும்தான் ரகசியம். இது மத்த எந்த ஒரு கிளப் அல்லது சங்கம் மாதிரி தான். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுக்கதை, ஃப்ரீமேசன்கள் தான் உலக அரசாங்கங்களையே கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அவங்களோட கூட்டங்கள்ல, அதாவது லாட்ஜ்கள்ல அரசியலை பத்தியோ மதத்தை பத்தியோ பேசவே கூடாதுங்கிறது அவங்களோட முக்கியமான ரூல். ஆமா, அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன்ல இருந்து நிறைய தலைவர்கள் ஃப்ரீமேசனா இருந்திருக்காங்க தான். ஆனா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கும் அந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, நாம முதல்ல பேசணுமே அந்த டாலர் நோட்ல இருக்கிற கண், அதுக்கு வருவோம். அது நிஜமாவே ஃப்ரீமேசன்களோட சின்னமா? இல்லவே இல்ல. அதோட பேரு ஐ ஆஃப் ப்ரோவிடன்ஸ், அதாவது கடவுளின் எல்லாம் பார்க்கும் கண். இது கடவுள் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்றதுக்கான ஒரு பழைய கிறிஸ்தவ சின்னம். ஃப்ரீமேசன்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சின்னம் பயன்பாட்டுல இருந்திருக்கு. முக்கியமா அந்த டாலர் நோட்டை டிசைன் பண்ண டீம்ல ஒருத்தல் கூட ஃப்ரீமேசன் கிடையாது. சரி, ஃப்ரீமேசன்களை விட்டுடுவோம். அடுத்ததா இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் விஷயத்துல அடிபடுற இன்னொரு பேரு இல்லுமினாட்டி. இந்த இல்லுமினாட்டினா யாரு? வரலாறு அவங்கள பத்தி நிஜத்துல என்னதான் சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இல்லுமினாட்டினா உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு ரகசிய கும்பல்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில வரலாற்றுல இருந்த இல்லுமினாட்டி அமைப்பு 1776ல ஜெர்மனில ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க நோக்கம் உலகத்தை ஆள்றதில்ல. அப்போதைய காலகட்டத்துல பகுத்தறிவு, மதச்சார்பின்மை, பாலின சமத்துவம் மாதிரி முற்போக்கு கருத்துக்களை பரப்புறதுதான். ஆனா அவங்களோட கதை ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு. ஆரம்பிச்ச வெறும் 9 வருஷத்துல 1785ல அங்கிருந்த அரசாங்கம் அவங்கள முழுசா நசுக்கி அந்த அமைப்பையே கலைச்சிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 1785க்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் இல்லுமினாட்டி அமைப்பு இருந்ததற்கோ செயல்பட்டதற்கோ ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த பிரெஞ்சு புரட்சிக்கு இவங்க தான் காரணம்னு ஒரு புரளிய கிளப்பி விட்டாங்க. பாருங்க, அமைப்பு அழிஞ்சு போச்சு, ஆனா அதை பத்தின கட்டுக்கதை மட்டும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு அமைப்பு அழிஞ்சு பல 100 வருஷம் ஆன பிறகும் எப்படி அவங்க பேரு இன்னைக்கும் இந்த கான்ஸ்பிரசி தியரியில அடிபடுது? எப்படி சில வார்த்தைகளை எல்லாம் எடுத்து தங்களுக்கு ஏத்தா மாதிரி திரிச்சு சொல்றாங்கன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நியூ வேர்ல்ட் ஆர்டர், இந்த வார்த்தைகளை வச்சுதான் பெரிய ஆதாரமே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிஜத்துல இந்த வார்த்தைகளை யார், எதுக்கு பயன்படுத்தினாங்க? வரலாறு என்ன சொல்லுதுன்னா, வுட்ரோ வில்சன், சர்ச்சில் மாதிரியான தலைவர்கள் பெரிய போர்களுக்கு அப்புறம் உலக நாடுகள் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி 1990ல ஜார்ஜ் புஷ் சோவியத் யூனியன் உடைந்த பிறகு
ஒரு புதிய உலக சூழலை குறிக்க இது சொன்னாரு. அவங்க எல்லாரும் உலக ஒத்துழைப்பை பத்தி பேசினாங்க. ஆனா கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்கள் காதுல அது எப்படி விழுந்திருக்குன்னா, உலகத்தை ஆள போறதுக்கான ஒரு ரகசிய அறிவிப்பு மாதிரி. இப்ப கேளுங்க, டேவிட் ராக்கஃபெல்லர் சொன்ன ஒரு விஷயத்த சிலருங்கள அமெரிக்காவுக்கு எதிரா செயல்படுற ஒரு ரகசிய கும்பல்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னா, ஆமா நான் குற்றவாளிதான், அதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை அவர் இத ஒரு நக்கலா கிண்டலா சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த தியரிய நம்புறவங்களுக்கு இது ஒரு நேரடி ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு பெரிய பணக்காரரே ஒத்துக்கிட்டாரு பாருங்கன்னு சொல்றதுக்கு இது ஒரு பக்கா ஆதாரமா ஆயிடுச்சு. பாருங்க, ஒரே வார்த்தை கேக்குறவங்கள பொறுத்து எப்படியெல்லாம் அர்த்தம் மாறுதுன்னு. சரி, இன்னைக்கு நாம கேக்குற இந்த தியரிஸோட விதை எங்க போடப்பட்டுச்சு தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பரப்பப்பட்ட சில பயங்கரமான பொய்கள்ல தான். உதாரணமா 1890கள்ல லியோ டாக்ஸில்னு ஒருத்தர் கிளப்பி விட்ட பொருளியால ஃப்ரீமேசன்களுக்கும் சாத்தானுக்கும் தொடர்பு இருக்குன்னு கதை கட்டினாங்க. அதுக்கப்புறம் தி புரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயான்னு ஒரு போலி ஆவணத்தை உருவாக்கி யூதர்களும் ஃப்ரீமேசன்களும் சேர்ந்து உலகத்தை ஆள திட்டம் போடுறதா சொன்னாங்க. இந்த 2 பொய்களையும் திரும்ப திரும்ப சொல்லி பல வருஷங்கள்ல இதுதான் உண்மைன்னு பலரையும் நம்ப வச்சுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நாம பாக்குற பல தியரிகளுக்கு பேஸ்மெண்டா இருக்கு. வரலாற்று ரீதியா பார்த்தா இதுக்கெல்லாம் பெரிய ஆதாரம் இல்ல, ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கும் இந்த மாதிரி தியரிஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு? நம்ம ஏன் இது எல்லாம் நம்புறோம் இல்லைன்னா நம்ப விரும்புறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. வாங்க இதுக்கான பதில தேடலாம். அப்போ ஏன் நாம இதையெல்லாம் நம்புறோம்? பதில் நமக்குள்ளேதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எவ்ளோ சிக்கலானது, எவ்ளோ குழப்பமானது. ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியாதப்போ எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ரகசிய குழுதான் காரணம்னு சொன்னா அது ஒரு சிம்பிளான பதிலா இருக்குல்ல. அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கு. அதோட இயல்பாவே நமக்கு அரசாங்கம் பெரிய ஆளுங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு இந்த தியோரிஸ் எல்லாம் நல்லா தீனி போடும். எல்லாத்துக்கும் மேல மத்த யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரியும் நினைச்சுக்கிறது சிலருக்கு ஒரு விதமான பவரை கொடுக்குது. நம்மளோட சைக்காலஜி மட்டும் காரணம் இல்ல, நாம பாக்குற சினிமா, படிக்கிற புக்ஸ், இதுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. தி டாவின்சி கோட் நாவல் ஆகட்டும், இல்ல தி எக்ஸ் ஃபைல்ஸ் மாதிரி டிவி சீரீஸ் ஆகட்டும், இதெல்லாம் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ ஒரு த்ரில்லிங்கான கதையா மாத்தி நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிடுச்சு. அதனால இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த உலகம் ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுன்னே நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு நினைக்கிறத விட பரவாயில்ல, யாரோ ஒரு ரகசிய குழுதான் எல்லாத்தையும் ஒரு பிளானோட இயக்கிட்டு இருக்காங்கன்ற எண்ணம், அது பயமா இருந்தாலும் ஒரு விதத்துல ஆறுதலா இருக்கா? யோசிச்சு பாருங்க.